ஆர்எஸ்எஸ் அதனுடைய அமைப்பிற்கும் நரேந்திர மோடிக்கும் ஒரு பெரும் மோதல். ஆளுமை மட்டும்தான் நட்டாவுக்கு பதிலாக நியமிக்க வேண்டும் என மோடி அமித்ஷா முயற்சி செய்தது போது தேர்தல்களில் வெற்றி பெறுவதோ அல்ல, பின்னணியில் இருந்து இயங்கி பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேர்களே, கடந்த சில மாதங்களாக அல்ல, சில வருடங்களாகவே தத்துவார்த்த ரீதியாக ஒன்றுபட்டிருந்தாலும் ஆர்எஸ்எஸ் அதனுடைய அமைப்பிற்கும் நரேந்திர மோடிக்கும் ஒரு பெரும் மோதல். அது பனிப்போர் தொடர்கிற நேரத்தில் ஆர்எஸ்எஸ் மோடி அவர்களை எதுவும் செய்ய முடியாத கையேறு நிலைக்கு வந்திருப்பதை நாம் காணலாம். இது நமக்கு பல செய்திகளின் வாயிலாக உறுதி செய்யப்படுகின்றது, பொய்யும் அல்ல. ஆனால் ஆர்எஸ்எஸ் இப்போது யோசிக்கிறது, எல்லாம் ஒரு பெட்டர்னல் ஆர்கனைசேஷனாக இயங்கும் இந்த அமைப்பு ஒரு தனி மனிதனுக்கான ஒரு அமைப்பாக சங்கப்பரிவாரின் அரசியல் முகமான பாஜக மாறிவிட்டிருப்பது ஆர்எஸ்எஸ்க்கு கடுமையான வலியை ஏற்படுத்தியிருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பு, சில வருடங்களுக்கு முன்பிருந்தே திரு நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்களுக்கும் சங்க அமைப்பின் உச்சபட்ச தலைவர் மோகன் பாகவத் அவர்களுக்குமான மோதலை நாம் தெளிவாக கண்டுகொண்டிருக்கிறோம். திரு பாகவத் மட்டுமல்ல, சுதர்சனம் போன்ற, வைத்தியா போன்ற மிக முக்கிய தலைவர்கள் இருந்த காலத்தில் அவர்கள் அரசியலில் பெரும் வெற்றி பெறவில்லை. தற்போது ஆர்எஸ்எஸின் அரசியல் முகமான பாஜக மகத்தான வெற்றியை பெற்றது மட்டுமல்ல, மோடி என்கின்ற ஒரு மாபெரும் தலைமையின் கீழ் அது அளப்பெரிய வெற்றியை பெற்று கொண்டுதான் இருக்கிறது என்பதை அவர்களின் அடித்துவமான தொண்டர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ, ஆர்எஸ்எஸ்க்கு அது மகிழ்ச்சி என்றாலும் சிலவற்றில் ஒரு தனி மனிதனுக்கான ஒரு நிலை அங்கே காணப்படுவது யதார்த்தமான அந்த கொள்கைகளுக்கு மாற்றம் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. சித்தாந்த கூறுகளை நீங்கள் படிக்கின்ற நேரத்தில் இது உங்களுக்கு புரியும். கடந்த 2024 தேர்தலுக்கு முன்பு நரேந்திர மோடி அவர்களுக்கும் ஆர்எஸ்எஸ் அமைப்புக்குமான மோதல் தனித்துவமாக நான் பிறந்தேன் என்று சொல்வதற்கு பதிலளித்த சுயம் சேவகனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கும் திரு மோகன் பாகவத் அவர்கள் எந்த ஒரு மனிதனும் தன்னைத்தான் உயர்த்தி கொள்ளக்கூடாது என்றும் சங்கம் பணிவான தலைவர்களை மட்டுமே நேசிக்கும் என்றும் பல வழிகளில் சங் அமைப்பின் தலைவர் திரு மோகன் பாகவத் அவர்கள் கடுமையான மோதல்கள். ஆர்எஸ்எஸ் நினைப்பதில் கூட இப்போது உங்களுக்கு தெரியும், தலைமை பொறுப்பில் இருக்கும் நிதின் நபீனை நியமிப்பதில் கடும் போட்டி ஏற்பட்டது. தங்களுடைய ஆளுமை மட்டும்தான் நட்டாவுக்கு பதிலாக நியமிக்க வேண்டும் என மோடி அமித்ஷா முயற்சி செய்தது போது கடைசியில் பல ஆண்டுகள் தலைவர்கள் இல்லாத ஒரு நிலைக்கு, பழைய தலைமையை தொடரும் நிலைக்கு அவர்களின் போராட்டம் உச்சபட்சத்தை அடைந்தது. யூபியில் அவர்கள் பிரச்சார வலுவில்லாத நேரத்தில் ஆர்எஸ்எஸுக்கும் அவர்களுக்கும் தற்போது ஒரு ஒற்றுமை கட்டப்பட்டிருப்பதாக, முறிந்த கைகளை அது செப்பனிடப்பட்டிருப்பதென்னவோ உண்மை. இருந்த போதிலும் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அது உண்மை அல்ல என்றாலும், 3வது முறையாக உலகளவில் ஒரு தலைவர் கோலாற்றுவது என்பது சுயம் சேவக்குக்கு பெரும் பின்னடைவுதான். தற்போது ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகாவத் அண்மையில் நடைபெற்ற காக்ரோச் அமைப்பின் போராட்டம் குறித்தும் அது ஏற்படுத்திய தாக்கம் குறித்தும் அவர் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் இப்போது இந்த செய்தியில் பார்ப்போம். ஜனநாயகத்தில் போராட்டம் என்பது உடன்பாட்டை எட்டுவதற்கான ஒரு வழிமுறையே தவிர பிளவை உருவாக்குவது அல்ல
என்று அவர் கூறியிருக்கிறார். நன்று, மீண்டும் சொல்கிறேன், ஜனநாயகத்தில் போராட்டம் என்பது ஏதோ ஒரு வழியில் ஒரு உடன்பாட்டை எட்டுவதற்கான ஒரு வழிமுறையே தவிர அது கண்டிப்பாக பிளவை உருவாக்குவது அல்ல என்று குறிப்பிட்ட அவர், நாட்டில் வெவ்வேறான கருத்துக்கள் ஒன்றாக இணைந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான விவாதங்களுக்கு பிறகு ஒரு ஒருமித்த முடிவு உருவாகிறது. ஜென்சி இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டால் அவர்கள் ஒன்றும் தேச விரோதிகள் அல்ல என்பதை குறிப்பிட்ட திரு பாகவத் அவர்கள் நமது சொந்த மக்கள், நமது அடுத்த தலைமுறையினர். இந்த உணர்வோடு தான் அவர்களிடம் நாம் அனைவரும் உரையாட வேண்டும் என்ற வலிமையான கருத்தை திரு மோகன் பாகவத் கூறியிருக்கிறார். இன்றைய புதிய தலைமுறையிலான ஜென்சி மற்றும் ஜென் ஆல்ஃபா நமது தலைமுறையை விட மிக நேர்மையானவர்கள். அவர்களிடம் உண்மையான தேச பக்தியும் தேசத்திற்கான சேவை செய்யும் தெளிவான மனப்பான்மையும் இருக்கிறது என்பதை குறிப்பிட்ட திரு மோகன் பாகவத், ஜென்சி தலைமுறை கேள்விகளை கேட்கிறது, அவர்களுக்கு தர்க்கரீதியான பதில்களும் அதோடு அன்பும் அரவணைப்பும் தேவைப்படுகிறது என்பதையும் கூட திரு மோகன் பாகவத் அவர்கள் சுட்டிக்காட்ட தவறவில்லை. இந்திய கல்வி முறையில் செய்ய வேண்டிய பெரும் சீர்திருத்தங்கள் நிறைய உள்ளன. அவர்களின் குறைகளும் கோரிக்கைகளும் நியாயமானவை தானே. கல்விக்கு நாட்டின் பட்ஜெட்டில் வெறும் 6% நிதியை ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கை சரியானது தான். கல்வி என்பது அது வியாபார பொருள் அல்ல. சமூக ஊடகங்களில் பரவும் வன்முறையான அல்லது போலியான கருத்துக்களை தடை செய்வது மட்டுமே தீர்வாகாது. மக்களின் மனநிலையிலும் அணுகுமுறையிலும் மாற்றம் வர வேண்டும் என RSS தெளிவுபடுத்துகிறது. தலைமைத்துவம் என்பது இந்த பேச்சை நீங்கள் கொஞ்சம் நன்கு கவனியுங்கள். சுயம் சேவக் தன் தலைமை கருத்தில் இந்த விவகாரத்தை அழகாக சொல்லி காட்டுகிறது. தலைமைத்துவம் என்பது மேடையில் நின்று பேசுவதோ தேர்தல் வெற்றி பெறுவதோ அல்ல. மறுபடியும் சொல்கிறேன், தலைமைத்துவம் என்பது மேடையில் நின்று பேசுவதோ தேர்தல்களில் வெற்றி பெறுவதோ அல்ல. பின்னணியில் இருந்து இயங்கி தனக்கு பின் பல தலைவர்களை உருவாக்குவதே உண்மையான தலைமைத்துவம். நான் என்னை ஒரு தலைவனாகவே பார்க்கிறேன், நான் என்னை ஒரு தொண்டனாகவே பார்க்கிறேன். இது யாரை பார்த்து சொல்றாரு? மோகன் பாகவத். மேடையில் நின்று பேசுறது மட்டும் தலைமைத்துவம் அல்ல. மேடையில் நின்று பேசுவது மட்டுமல்ல, தனக்கு பின்னால் பல தலைவர்களை உருவாக்க வேண்டும். இதுதான் உண்மையான தலைமைத்துவம் என்று அவர் குறிப்பிடுகிறார். பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகளுடான மோதலை காலங்களில் நாம் அரசின் முடிவுகளோடு நிற்க வேண்டும். அந்த மோதல் காலங்களில் நாம் அரசின் முடிவுகளோடு இருக்க வேண்டும். இது ஒட்டுமொத்த தேசத்திற்கான ஒரு குறிக்கோள். ஆனால் நிரந்தர பகைமை என்பது எதற்கும் தீர்வாகாது. மனிதநேயம் ஒன்றே முதன்மையானது என்பதையும் RSSின் தலைமை மிக தெளிவாக சுட்டிக்காட்ட தவறவில்லை. LGBTQ சமூகத்தினரும் நமது சமூகத்தினரின் ஒரு பகுதியினர்தான். அவர்களை நாம் உள்ளடக்கி செல்ல வேண்டும். அதே நேரத்தில் திருமணம் என்பது சமூகத்தின் மிக முக்கியமான ஒரு அங்கம். ஒரு பாலின திருமணத்தை நான் ஆதரிக்கவிட்டாலும் அவர்களின் கூடிவாழும் வாழ்க்கை முறைக்கேற்ப அவர்களின் கூடிவாழும் வாழ்க்கை முறைக்கேற்ற அமைப்பை சமூகம் உருவாக்க வேண்டும் என்றும் திரு மோகன் பாகவத் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார். இந்த நிலையில் திரு மோகன் பாகவத்தினுடைய கருத்தை பாருங்கள். தனக்கு பின்னால் ஒரு தலைவன் உருவாக வேண்டும், தனக்கு பின்னால் ஒரு தலைவனை உருவாக்க வேண்டும். சும்மா மேடையில் நின்று பேசிக்கொள்வது சரியல்ல. ஜென்சிக்களின் குறைகளை நாம் கேட்க வேண்டும். அவர்கள் நம் அங்கம், தத்துவார்த்த ரீதியாக அவர்கள் செயல்படுகிறார்கள் என்று இதை யாரை குறிக்கிறார் என்றால் திரு மோடியை தான் குறிக்கிறார். மோடி அமித்ஷாவுடைய கூட்டணி தேர்தலில் வெற்றி பெறுவதும் மேடையில் நின்று பேசுவது மட்டும்
அல்ல ஒரு தலைவனுக்கான உரிமை என்று குறிப்பிடுவதன் மூலம் இதை மாற்ற முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவர்களால் இயலவில்லை. இந்த அரசியல் அதிகார தலைமையை மாற்ற முயல்கிறார்கள். அவர்களால் இயலவில்லை. பனிப்போர் வலுவடைந்திருக்கிறது என்பதுதான் தற்போதைய நிலை. ஜென்சிக்களுக்கு முழுமையாக ஜனநாயகத்தின் ஒரு அங்கம் என்று சொல்வதும் ஒரு மாறுபட்ட கருத்தை சுயம் சேவக் வைத்திருக்கிறது. மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம். நன்றி. பேரும் அள்ளும்படி 6 முதல் 60% வரை ஆடித் தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.